சரவண பவோ ஓம் சரவண பவோ தானும் சப்தாட்சரம். சப்தாட்சரம் வந்து ஓம் சோஸ்மிதாயை நமஹா என்கிற 7 அக்ஷரம் சகல பலங்களையும் என் அடியவனுக்கு கொடுக்கும் என்று தெரிவித்தாள். அடுத்து தெரிவிக்கிறார், சரி அப்படி அவனுக்கே பிரகாரமாக அவனுக்கே வைபவத்தை கொடுக்கிறவளா இருந்திருந்தால் என்ன சந்தேகம் வந்துட்டு தெரியுமா? அப்ப தர்மமாகவே தான் இருப்ப போல் இருக்கு. தர்மியாவே இருக்க மாட்டாளோ பெரிய பிராட்டியார்? அவனுக்கு தர்மமாவே இருந்திருந்தா, அவனுக்கு நல்லது செய்யறதே இருந்தா, இவள்னு ஒண்ணு உண்டா கிடையாது சுவாமி தனியா? அவளுக்குன்னு ஏதான குணங்கள் உண்டா இல்லையா? அவருக்கேன்னு சொல்லிட்டு இவள்னு உண்டானார். ஹிரண்ய பிராகாராம். ஹிரண்ய பிராகாரம்னா பொன்மயமான பிருகணீயமான அபாரத்த கல்யாண குணங்களை படைத்தவள். பிராகாராம் பிரகாரத்த பிராகாராம்ங்கிறது. பிரகாரம்னா குணங்கள் அர்த்தம். கிரண்ய பிராகாரம்னா அபார பொன்மயமான ஆசைப்படக்கூடிய உயர்வு பெற்றிருக்கிற கல்யாண குணங்கள் கிரண்ய பிராகாராம். இன்னொரு அர்த்தம் சொன்னார், ஹிரண்யான்னு இருக்கா, ஹி ஹித ரண்ய ரமணீய, ஹிதமாக ரமணீயமாக இருக்கக்கூடியவை. ஹிதமா இருக்கும்னா நல்லதை சொல்லும், ரமணீயமா இருக்கும்னா பிரியமா சொல்லும். இந்த ரெண்டும் வேற. ஹித பிரியங்கள்னு சொல்லுவா. ஹிதமும் பிரியமும் ஒன்னா போகவே போகாது. இப்ப தாப்பனார் இருக்கார், எடுத்த உடனே பெரம்பெடுக்கணும்னா ஹிதம்னு அர்த்தம். தாயார் அதையே கொஞ்சம் சக்கரை தடவி இனிப்ப கொடுத்து சொன்னால்னா பிரியம்னு அர்த்தம். ரெண்டு பேரும் செய்யறது வேற வேலையே இல்லையோ. அவருக்கும் இவன் நல்லத்துலதான் எண்ணம், அவளுக்கும் இவன் நல்லத்துலதான் எண்ணம். ஆனா சொல்ற விதத்துல வித்தியாசம் இருக்கு. அவருக்கு சொல்லச்சே இந்த தேன் தடவினாப்புல பேசலாம் அவளுக்கு தெரியாது. அவர் உடனே என்ன பண்ண போறார், என்ன இந்த பிள்ளை பிடிய பண்ணிட்டு முதுகுல வைக்கலாம், அவர் பாப்பர் ஹிதம். அதே பிரியம்னு பார்த்தோம்னா இவ சொல்லச்சு இப்படி அடிச்சுட்டு இருந்தா இருக்கிற பிள்ளையும் கட்டுப்படும். இது தெரியாத பேசுறாரு இவர். என்ன அவர் தடவி கொடுக்குறாப்புல பேசி தானும் மாத்திரம் இல்லையா? பிள்ளை பேகணியாமல் மண்திண்ண விட்டு பின்பு பிரத்யௌஷதம் விடுமா போலே என்ன சாதிக்கிறா பூர்வர்கள்லாம். பிள்ளை பேகணியாமல் மண்திண்ண விட்டு இந்த மண்ணை சாப்பிட்டது பிள்ளை. உடனே சொன்ன இப்பவே சாப்பிடாதேன்னா, அந்த நாள்ல மண்ணை சாப்பிட்டதுன்னா இந்த நாள்ல ஏதோ தப்பு பண்றதுன்னு வச்சுக்கோ. இதை வச்சுக்கிச்சே இப்பவே தடுக்கிறதுக்குன்னு போனோம்னா என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கும். ஆனால் என்ன பண்ற, அப்ப விட்டுடுவலாம். விட்டுட்டு திரும்பி வரச்சே மண் தின்ன விட்டு பின்பு பிரத்யௌஷதம் விடுமா போலே. அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து சரிப்படுத்தி, பத்தியா நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன், நீ சாப்பிட்ட, இப்ப இந்த மாதிரி உடம்பு வந்துருச்சு, எத்தனை தூரம் நீ தானே கட்டப்படுற என்று சொல்லி அவனை தாய் திருத்துவலாம். ஆனா பகவானுக்கு இங்க சொல்லப்பட்டது பகவானை பத்தி தான். ஆனா நாம வச்சுக்க வேண்டியது தாயார பத்தி. பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு பின்பு பிரத்யௌஷதம் விடுமா போலே. அந்த மாதிரி கிதத்தையும் பேசுறா, பிரியத்தையும் பேசுறா, நல்லத்தையும் பேசுறா, அழகாக இனிமையாகவும் பேசுகிறாள். ஹிரண்ய ஹித ரமணீய. ஹிதத்தையும் ரமணீயமாக பேச தெரிஞ்சுக்கணும். சரியா இருக்கிறது உண்மையை பேசணும்னு மட்டும் உலகத்துல சொல்லி பிரயோஜனமே இல்லை. உண்மையில் ஏற்புடையபடி பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் உண்மையே பேசிட்டு பாரு சத்தியசந்தர்னா இவருடைய உள்ளுக்குள்ள உட்காந்துருக்க வேண்டிதான். ஒருத்தர் இவர் சொன்னதை கேட்க மாட்டான். 4 பேர் கேட்கணும்னா அந்த உண்மையை சொல்ற விதத்தை சொல்லணும். அப்பதானே எடுபட போறது. எடுபடணும்னாலே சாஸ்திரத்தை தான் பேசணும், சத்தியத்தான் பேசணும், பிரியமா பேசணும். சத்தியத்தையும் பிரியத்தையும் சேர்த்து பேச தெரியும் பிராட்டிக்கு. அந்த கலையை ஏனோ பகவான் கத்துக்கல. அவனுக்கு ஹிதத்தை தான் பேச தெரியுமே தவிர அதை பிரியமா பேச பகவானுக்கு தெரியாது. அந்த பிரீதியோட தாயார் பேசுறார். ஹிரண்ய பிராகாராம் அது ஒரு அர்த்தம் தெரிவித்தார். மத்தொன்னு ஹிரண்மய புருஷா. பகவான் ஹிரண்மயமான திருமேனி, அதுக்கு தகுந்த திருமேனி ஹிரண்மய புருஷா. அவனுடையது ஹிரண்மயி, அந்த பொன்மயமான திருமேனி படைத்தவள். ஓம் ஹிரண்ய பிராகாராயை நமஹா என்கிற பத்தெழுத்து மந்திரமாம். ஹிதாச்சரமணியாச்ச மதியா பிரகதி பரா தாம் தத்துவரூபாம் ஆலப்ய தரந்தி முனையஸ்தம. இந்த பத்தெழுத்தோட கூடின திருமந்திரத்தை சொல்லி என்னை வந்து அடைகிறான்னு காட்டினார். ஹிரண்ய பிராகாராம். அதுக்கு மேலே ஹிரண்ய பிராகாரம் நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். பிராகாரம் பிராகாரம்னா இந்த சுத்தி வர்ற பிராகாரத்தை பத்தி இல்ல. பிராகாரம்னா பிரகாரம்னு அர்த்தம். பிரகாரம்னா தனக்கே உரித்தான கல்யாண குணங்கள் பலவற்றை உடையவள். ஹிரண்யா எதுக்குன்னா பொன்மயமான குணம். பொன்மயமான பொன்னால பண்ணி வச்ச தங்கச்சங்கலி இல்ல. பொன்மயமான உயர்ந்தங்கிற பொருள்ல தான் ஹிரண்யாங்கிறதே வரும். ஹிரண்யம்னு சொன்ன உடனே ஒரு உயர்வு மனசுல பண்றது இல்லையா? அதே போலத்தான் இந்த இடத்துலயும் ஹிரண்ய பிராகாரம். அடுத்தது கேட்டாலாம், சுவாமி அந்த மாதிரி எத்தனை குணம் இருக்குன்னா என்னால அத்தனையும் சொல்ல முடியாது, ஒரு 4-5 சொல்றேன் எனது சாஸ்திரம். அப்ப முதல்ல எதை சொல்ல புரியுது? ஆர்திராம். அதுக்கு பதில் வந்ததுதான். ஆக முதல்ல தானு காட்டினது பிராட்டி எப்படி தேவை சாதிக்கிறான். ஹிரண்ய பிராகாராம். என்ன கல்யாண குணம்? ஆர்திரான் ஜலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்ததுன்னா ஹிரண்ய பிராகாரம் நிறைய குணமுடையவள்னு சொல்லித்தா. என்னென்ன குணம்ங்கிறதுக்கு சமாதானம் இந்த குணங்கள்லாம். இன்னும் எத்தனையோ குணங்கள் இருக்கு. அதுல 1-2 சொல்றேன். இந்த 1-2ல சாஸ்திரத்துக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது ஆர்திராம். ஆர்திரதா என்ன குணம் அந்த பிராட்டிக்கு இருக்கிறதுனா நனைந்திருக்கிற தன்மை. ஆர்திரானாலே நனைஞ்சிருக்காளாம். எத்தால நனைந்திருக்கிறாள்? ஆர்திரா
தயார்திர ஹிருதயம். தயா தயாங்கிற குணத்தாலேயே தான் நனைந்து கிடக்கிறாள் இல்லையோ, அதனாலதான் தயாங்கிறதாலே ஆர்திரையாக கிடக்கிறாள் பெரிய விராட்டியார். தயார்திர ஹிருதயம், ஈர நெஞ்சு படைத்தவள். யாரவனா ரட்சிக்கிறாள் தானு தன்னோட ஈர நெஞ்சாலே. சுவாமி சத்து முன்னாடி தெரிவித்தாரே மாதர் மைதிலி ராட்சசி தைத தெய்வ ஆர்திராபராதாத்வயா ரக்ஷந்தா பவனாத்மஜாது லகுதரா ராமஸ்ய கோட்டீகிருதா காகம் சஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்திக்ஷமோ ரட்சிதா. ரட்சித்தன் ஆறு பகவான் தான் ரட்சித்தான். இந்த ஸ்லோகத்திலே பார்த்தா வேணும்னு பட்டர் காகன் முதலே சொல்லச்சே மாதர் மைதிலி ராட்சசி தைத தெய்வ ஆர்திராபராதாத்வயா. அந்த இடத்துல ஆர்திராபராதான்னா அப்பொழுதே குற்றம் பண்ணான்னு அர்த்தம். ஆனா பூர்வர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா வேணும்னு ஆர்திராங்கிற சொல்ல அவர் ஏன் வச்சிருக்காருன்னா நனைந்த பிராட்டியினுடைய ஏழுல சொல்றதுக்காக ஆர்திரான்னு சொல்லி வச்சுட்டார். சொல்லுக்கு நனைந்தான் அங்க அர்த்தம் இல்ல, சொல்லுக்கு அப்பொழுதே குத்தம் பண்ணான்னு அர்த்தம். ஆனா வேணும்னு வேற அர்த்தம் வரும்படி ஆர்திராபராதாத்வயான்னு தெரிவித்தார். நனைந்தவளாம். நனைந்தது இவர்கிட்டம் நாம கண் கொண்டு பார்த்ததில்லை. ஆனா நமக்கு நனைஞ்சிருந்தது ஆற தெரியும் தெரியுமா? திருவாதிரைங்கிற நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம். இந்த ஆர்திரையிலேயே திருவவதாரம் பண்ணவர் புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்மாந்த க்ஷயாய ஸ்ரீமான் அவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. தாரே கருணை ராமானுஜ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் அல்லல்களுக்கே உறவிடம் நீ தானே வந்து ரட்சிக்க வேணும் என்று திருவரங்கத்த முதலார் பிரார்த்தித்தார். திருவாதிர நட்சத்திரத்துல ராமானுஜர் அவதாரம் பண்ண காரணம் ஆர்திரான நட்சத்திரத்துக்கு பேர். ஆர்திரான தன் கருணையாலே நனைக்கப்பட்டிருப்பவராம் ராமானுஜர். அதனால ஆதிரை நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம். சம்ஸ்கிருதத்துல ஆர்திரான் தான் நட்சத்திரம் சொல்லுவார்கள். ஆருத்ரா தரிசனம் கூட சொல்ற முடியும். அது ஆர்திரா. தானும் எம்பெருமானார் நனைந்தவர். வெள்ளம் எங்கேந்து கத்துண்டாள்னா தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தார்க்குமே இவர் உள்ளது. இது இத்தனை இந்த ஆர்திரத்தை எல்லாம் யார்கிட்ட பார்க்கணும் தெரியுமா? தாய் சீத்தை இடத்துல பார்க்கலாம், மகன் பிரகலாதன் இடத்துல பார்க்கலாம், தம்பி விபீஷன் இடத்துல பார்க்கலாம், இவர் காரிமாறன் சடகோபன் இடத்துல பார்க்கலாம், இவர் அடிபணிந்தார் சுவாமி ராமானுஜர் இடத்துல பார்க்கலாம். இந்த 5 பேர் இடத்துலதான் இந்த நனைந்த தன்மையை யாருக்கும் நல்லது செய்வோங்கிற தன்மை ஒரு ஆழ்வான் இடத்துல பார்க்கலாம், ஒரு ஆண்டாள் இடத்துல பார்க்கலாம். இப்படிப்பட்ட சில பேர் இடத்துல தானே பார்க்க போறோம். இதெல்லாம் யார்கிட்ட கத்துண்டாள்னா இவதான் ஆர்திராம். இவ சொல்லிக் கொடுத்துதானே இத்தனை பேர் நடக்கிறார். அதை தெரிவிக்கிறார் தானும் ஆர்திராம். இவள் இருக்கிறது எல்லாரையும் ரட்சித்தாள். இந்த பட்டர் இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? மாதர் மைதிலி ராட்சசி தைத தெய்வ ஆர்திராபராதாத்வயா. பிராட்டியே உங்க பெருமாள் ரட்சித்தார், நீ தான் ரட்சித்தே. 2 பேருக்கு வித்தியாசம் பாத்தியா? காலில் விழுந்து விவீழ சரணம் சரணம்னு கதறினான். அவனை உடனே அங்கீகாரம் பண்ணாம கத்தையவ வச்சிட்டதான ஆகாசத்துல நிறுத்தி வச்சு 10 நிமிஷம் கழிச்சு உள்ளத்தை புண்படுத்தி நான் ஏத்துக்கிறேன்னா ராமன். இதுதான் அவர் லட்சணம். ஆனா நீ எப்படி பண்ணிருக்கே தெரியுமா? இந்த காகாசுரன் வந்து உன்னிடத்தில் அபச்சாரப்பட்டானே, த்ரீன் லோகான் சம்பரிக்கிரம தமேவ சரணங்கதா கபித்ராச்ச பதித்தா துரைச்ச சமஹர்ஷிபி த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா. திருவடியில வந்து விழுந்தான். விழச்சேவான்னு திருப்பி ஒழுங்க விழப்படாதா? அந்த காகாசுரன் கால் ராமனுடைய திருவடியில படுறாப்புல விழுந்தான. இவ என்ன பண்ணா? தச்சிரஹா பாதயோஸ்தத்தை யோஜயாமாச ஜானகி. ஜானகிங்கிற பெரிய விராட்டியார் அந்த காக்காசனுடைய தலையை திருப்பி ராமனுடைய திருவடியில படுறாப்புல வச்சானாம். வதாரகமபி காப்புஸ்தா கிருபையா பரியபாலயது. அந்த நிமிஷத்துல கொண்டிருக்கன ராமன். அவனை விட்டுட்டு ரட்சை கொடுத்தானே. ஆருக்காக? இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது. அந்த காக்காசுரன் தலை பெற்றான்னா இவள் சந்நிதியாலன்னா அந்த காக்காசுரன் வந்து உன்கிட்ட சரணம்னு சொன்னானா? என்ன காப்பாத்துன்னு கத்தினானா? ஒண்ணுமே இல்லையே. காலில் விழுந்தவரை காப்பாத்தினார் உன் பர்த்தா, காலில் விழாதவனை காப்பாத்தினே நீ. நான் எந்த கோஷ்டியை வசந்ததுன்னு இப்ப சொல்ல போறேன். இந்த 2 கோஷ்டி எடுத்து வச்சு பார்த்தாராம். காக்கன் தஞ்ச விபீஷணம் சரணதி உக்திக்ஷமோ ரட்சிதா. அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? லகுதரா ராமச்ச கோஷ்டி கிருதா. ராம கோஷ்டி ரொம்ப தாழ்ந்து படுத்து, சீதா கோஷ்டி உயர்ந்துடுத்துனார் பட்டர். எப்படி பார்க்கணுமா? ஒரு தராசை கொண்டணுமா? தராசு தட்டை கொண்டு இந்த பக்கம் ராமன் அனுப்பிச்சு வைக்கணும், இந்த பக்கம் சீத்தையை நிக்க வைக்கணும். சீதா கோஷ்டி வசந்து போயிடும், ராம கோஷ்டி தாழ்ந்ததுன்னார். கோட்டின்னு சொல்லுவானே, ராமன சீத்தையை தனியாவா நிறுத்தணும். எதுக்கு? ரகுதரா ராமச்ச கோஷ்டி கிருதா. ராம கோஷ்டி தாழ்ந்ததுன்னார். அதுக்கு சமாதானம் சொன்னார். ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் 4 பேரும் இங்க நிறுத்துங்கோ, சீத்தையை அங்க நிறுத்துங்கோ. அப்படியே ராமன் சேர்ந்து வந்தாலும் தாழ்ந்து போயிடுவன்னார். இன்னொரு நிமிஷம் யோசிச்சார். அது கூட அர்த்தம் இல்லைன்னா அப்புறம் என்ன சொல்லுவேன்? ராமன் அளவுக்கு பரதனுக்கு பெருமை இல்லை, பரதன் அளவுக்கு லட்சுமணனுக்கு பெருமை இல்லை, லட்சுமணன் அளவுக்கு சத்ருகனுக்கு பெருமை இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுவேன். ராமச்ச கோஷ்டி கிருத்தான்னா ராமன் 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 ஒரு 1000 பேர் நிறுத்துங்கோ, சீத்தை இந்த பக்கம் நிறுத்துங்கோ. லகுதரா ராமச்ச கோஷ்டி கிருத்தா. அப்பவும் ராம கோஷ்டி தாழ்ந்தது, சீதா கோஷ்டி உயர்ந்ததன்னோ இந்த பட்டர் ஆரம்பத்துல சொல்லிட்டார். தான் தத்தோபி உச்சைஹி கதையதி தராம். உன்னை பத்தி என்ன பேச வந்திருக்கேன்? ரங்கராஜவன் 2 சதகம் உன்னை பத்தி பாடிட்டேன், பிராட்டியை பத்தி பாட வந்தேன்னா. பகவான் கேட்டானா, எனக்கு நிகர்னு பாட வந்தீரா, என்னை விட தாழ்ந்தவன் பாட வந்தீரா? எப்படி பாட போறேன்னார். சிரிச்சுட்டார் பட்டர். ஏன் பகவான் உனக்கு 3வது தெரியாதோன்னார். என்ன 3வது?
உனக்கு சமமா பாட போறியா தாழ்ச்சியா பாட போறேன் நான் இன்னொன்னு இருக்கே மறந்து போயிட்டியான்னாலாம். என்னதுன்னு கேட்டிருக்கான். உன்னை விட வசந்தவளா பாட போறேன். தொத்தோபி உச்சைகி கட்டையேத்தி தரான். அதனால நீ என்ன ஆகணும் தெரியுமா? உன்னை விட உயர்ந்தவள்னு பாட பாட புட்டது புஜயோகோ கஞ்சுக சதம். நீ கேட்க கேட்க ஆனந்தப்படணும். உன் திருமார்பு விகாசம் அடையும். நீ போட்டுன்ற கவச்சம் வெடிச்சு வெடிச்சு வேணும். எத்தனை கவச்சம்? புட்டது புஜயோகோ கஞ்சுக சதம். 100 கவச்சங்கள். நான் ஸ்லோகம் ஸ்லோகமா பாடுவேன். உன் திருமேனி விகசிக்கணும். கவச்சம் அலைஞ்சு அலைஞ்சு விடும். நீ எத்தனை தரம் உட நான் புதுசா கவச்சம் சாத்துறேன். இன்னும் வந்து இத்தனையும் அபுது செய்திட பேரில் 100,000 நடரை ஆண்டாள். உப்பப்ப வந்து சாப்பிட்டியானா மேல மேல உனக்கு கொடுத்துட்டே இருக்கேன். மற்ற தெரிவித்தார் உன் பிராட்டிய பத்தி பாட பாட ஆனந்தம் தான். ஆனந்தத்தால வெடிக்க போறது கவச்சம். நான் மறுபடியும் மறுபடியும் சாத்த போறேன். அது தாங்கி தெரிவித்தார். அவனுக்கு வைபவம் கால்ல விழுந்தவன் ரட்சித்தது. இவளுக்கு ஏற்றம் விழாதவனையும் ரட்சித்தது. காக்கன் தஞ்ச விபீஷணம் சரண விதி உக்திக்ஷமோ ரட்சிதா ரக்ஷந்தா பவனாத்மஜாது. அதே போல மத்தொன்னு எல்லாரும் ராட்சசிகள்லாம் தாங்க வந்து தானே பிரார்த்தித்தாளா சரணாகதி பண்ணாளா? ஒத்தரும் பண்ணல. அவ பேசாம இருக்கச்சேவே ஹனுமான் இடத்துல காத்து கொடுத்தாலே வைபவன் தான் என்பதுதான் இந்த இடத்துல ஆர்திராம்னு தெரிவிக்கிறார். ஆர்திரா மத்தொன்னு ஆர்திரத்தை அவளுக்கு ஏன் சொல்றாள்னா தாமரைக்கு மேல வீத்திருப்பலாம். தலை கீழே இவ தலைக்கு மேல ஒரு தாமரை தொங்கிட்டு இருக்குமா. அந்த தாமரையில இருந்து தேன் பிரவகித்து இவளை நினைச்சுட்டே கீழே போகுமா ஆர்திராம். இவ எதனால நினைஞ்சுட்டே இருக்காள்னா கீழே ஒரு தாமரை மேல ஒரு தாமரை. அந்த தாமரையில இருந்து தேன் கொட்டி கொட்டி இவ திரும்பியே நினைச்சுட்டே இருக்குமா. அதனால ஆர்திரான்னு மத்தொன்னு சொன்னார். மற்றொரு அர்த்தம் காட்டினார். ஆர்திரான்னா ஆராத்து திராவயதீதி ஆர்திரா. ஆராத்து திராவியதி. ஆராத்துன்னா ரொம்ப தூரம் தள்ளி, திராவயதி ஓட்டிட பண்ணிவிடுறா. ரொம்ப தூரம் தள்ளி தன் அடியவர்களுடைய பாபங்களை ஓட்டுவிக்கிறாள் ஆர்திரா. ஆராத்து திராவயதீதி ஆர்திரா சொன்னார். தான சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. சும்மனாதே அத்தனை போட்டது வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ தானோ ஒருங்கிட்டும் கண்டிலமால். அழ்வார் தெரிவித்தார் 2ஆம் திருவந்தாதியிலே. எங்க போச்சுன்னே தெரியலையே அத்தனை ஒழிஞ்சு படுறது பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே என்ன ஆர்திராம்னு தெரிவித்தார். தானு நனைந்திருப்பவள், அடியவர்களுடைய குற்றங்களை வெகு தூரத்துக்கு அப்பால் போக்குமவள், தானே நனைந்த கல்யாண குணங்கள் படைத்தவள், கையை கூடினவள். அந்த நனைந்திருப்பது சொன்னார். அடுத்து தெரிவித்தார் ஆர்திரான் ஜுவலந்தீம் திருப்தான் தற்பயந்தீம். பெரிய சந்தேகம். ஆர்திரா சரி அப்ப நனைஞ்சுட்டே இருப்பள்னா ஒரு பண்டத்தை நினைச்சுட்டே இருந்தோன்னா என்ன ஆகும் தெரியுமா? அது மக்கி போடும். ஒருவேளை அந்த மாதிரி இவன் நனைஞ்சுட்டே இருக்காங்கிறதுக்காக மக்கி போட்டாலோ ஒன்னும் பிரபாவமே இல்லை, ஒன்னும் ஒளியே கிடையாதுன்னா ஜுவலந்தீம். அடுத்து மாத்திடுதோ ஐயோ நனைஞ்சுட்டே இருக்கா எரிஞ்சுட்டே இருக்காதான். அதான் எப்படின்னு தெரியல. நனைஞ்சுட்டே இருக்கா பிராட்டியார்னா ஜுவலந்தீம், ஆனா ஒளி விட்டுட்டே இருக்கா. இந்த ஜுவலந்தீங்கிறது தெரிவிக்கிறார். ஜுவலந்தீம் கொழுந்து விட்டு எரிகிறாளாம். ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்யலோகம் ஆத்ம காந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தியா ஸ்ரீயா சக ஆசீனம். சுவாமியினுடைய கத்தியத்தில் அற்புதமான திருவாக்கு. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.